வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான கில்லர் ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா கடைசியில ஒரு ட்விஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடியா அவசர அவசரமா இவங்களும் ஐசியூக்கு கூட்டு வந்துடுறாங்க. பல்ஸ் சுத்தமா இல்ல, அதனால ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது கொடுத்து கூட இவங்களால காப்பாற்ற முடியல. அந்த லேடி அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த லேடி யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பார்மசிட்டிக்கல் கம்பெனி நமக்கு காட்டுறாங்க. இங்க ஷேன் அப்படின்றவர் தான் முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. இவரோட அப்பா தான் இந்த கம்பெனியுடைய சிஇஓ. ஆனா உடம்பு முடியாததுனால அப்பா இந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அப்பா கூட பல வருஷம் சேர்ந்து வேலை பார்த்த ஜாக்சன் கூட தான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இவர் சொல்ற முடிவை ஜாக்சன் ஏத்துக்க மாட்டாரு. நீ நல்லா யோசி அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் ஷேனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேரு ஒலிவியா அப்படின்றது. அவங்களுமே ஷேன் சொல்ற ஐடியாவை ஏத்துக்க மாட்டாங்க. நீ அங்கிள் சொல்ற மாதிரி கேளு, அதான் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நம்ம அம்மா சின்ன வயசுலயே நம்மளை விட்டு இறந்து போயிட்டாங்க. அப்பதான் நம்ம கூட இருந்திருக்காரு. அப்பா கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காது அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி அட்வைஸ் பண்றாங்க. சரி நீங்க நினைக்கிற மாதிரியே பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. ஆனா இவருக்கு மைண்டுக்குள்ள இதே ஓடிட்டு இருக்கு. இப்ப நெட்ல நான் சர்ச் பண்ணி சில விஷயங்களை தேடுறாரு. அதாவது ஃபியூச்சரை பார்த்து சிலர் சொல்லுவாங்கல்ல, அது சம்பந்தமா தான் தேடி பாக்குறாரு. ஒரு இடத்த பத்தி இவருக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாரு. அந்த இடத்த நடத்துற லேடியோட பேரு அமெண்டா அப்படின்றது. ஆனா அமெண்டா இருக்காங்கல்ல, டூருக்காக ஃபாரினுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இவரை இந்த இடத்துல இருக்க பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் மாயான்ற வேற ஒரு லேடி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடியும் அந்த டேரட் கார்டு எல்லாம் பாப்பாங்க போல. இவர் உங்களுக்கும் பார்க்க தெரியுமா, எனக்கு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. எனக்கு பெருசா இல்ல நம்பிக்கை கிடையாது, என் அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தான் பார்க்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கார்டா ஓபன் பண்றாங்க. அந்த கார்டுல இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓரளவுக்கு இவங்க சரியா சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லாமே தோராயமா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தோராயமா சொல்லாதீங்க, ஏதாவது பெரிய விஷயமா சொல்லுங்க, அப்பதான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அடுத்து நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். உங்க கம்பெனி மறுபிறப்பு பிறக்க போகுது. இனி வர நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பெருசா இவரால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் ஃபார்முலா இவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஜாக்சன் கிட்ட இருந்து கால் வருது. தங்கச்சி அங்கிள்னு கூப்பிட்டாங்கல்ல, அந்த நபர் தான் கால் பண்ணிருக்காரு. நீ எங்க இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரும் வந்த இடத்த பத்தி சொல்றாரு. நீயுமா இதெல்லாம் நம்புற அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சிரிக்கிறாரு. பெருசா நம்பிக்கை இல்ல, சும்மா பாக்குறதுக்காக தான் வந்தேன், இதெல்லாம் வேஸ்ட் தான் போல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து அந்த மாயாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த முடிவை எடுக்க விடாம பண்ணிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோவும் கொஞ்சம் சோகமா இருக்காரு. இப்ப பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல படுத்து தூங்கிடுறாரு. இப்பதான் ஹீரோவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. உடம்பு முடியாததுனால அவர் வெளியெல்லாம் போக மாட்டாரு. இப்ப டிவி மூலியமா நியூஸை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் கீழ இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு யாரையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு போல. இப்ப படிக்கட்டுல உருண்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. அப்பா படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. அப்பா அடுத்த போஸ்டிங்க யாருக்கு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் உயில்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படி யாருக்கு தரணும்னு முடிவு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பையன் கிட்ட தான் அந்த போஸ்டிங் போகும். இது ஷேன் கிட்ட போஸ்டிங் போக போதா, அவனுக்கு சுத்தமா இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி ஒலிவியா சொல்றாங்க. எனக்கும் தெரியும், இருந்தாலும் இதுக்கப்புறம் அவன் தான் சிஇஓ அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்றாரு. கம்பெனியோட மறுபிறப்பு ஏற்படும்ன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு இவர் நினைக்கிறாரு. என் அப்பா சாக போறாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கலாம்ல, நான் காப்பாத்தி இருப்பேன்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒருத்தர் சாக போறதுலாம் எனக்கு முன்கூட்டியே தெரியாது, அப்படி தெரிஞ்சா நான் எல்லாரையும் காப்பாத்திருவேன். என்ன பொறுத்த வரைக்கும் கார்டை பார்த்து சில விஷயங்களை சொல்ல முடியும், அதுதான் உங்க விஷயத்துல சொன்னேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுல, இவருக்கு லைட்டா இவங்க மேல நம்பிக்கை வருது. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஒரு டீல் வேணான்னு சொன்னாங்கல்ல, ஆனா அந்த டீலை இவர் பண்ணிடுறாரு. இப்ப கூட மத்தவங்களுக்கு எல்லாம் இதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஆனா இவர் சிஇஓன்றதுனால இவரை எதிர்த்து எதுவுமே இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது தெரியாம கிளாஸ் ஒரு லேடி மேல இடிச்சிடுறாரு. அவங்க Dress முழுக்க சரக்கெல்லாம் ஊத்திருது. இவர் சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும், டேட்டுக்காக தான் வந்தேன், என்ன கூப்பிட்டவன் வரல, நான் கிளம்ப தான் போறேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருது. பேரெல்லாம் சொல்லி இவங்க கிட்ட அறிமுகம் ஆயிடுறாரு. ஒரு பிசினஸ் மீட்டிங்காக தான் வந்தேன், மீட்டிங் செம்ம போரா போகுது, நம்ம உட்காந்து பேசலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஃப்ரீலான்சிங்கா ஜேர்னலிஸ்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இவரை நான் சிஇஓ இந்த கம்பெனில இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ நார்மல் கம்பெனில வேலை பாக்குறவர்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. இதை கேட்டோன்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் இருக்கார்ல, உங்க நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறாரு. இவங்களும் நம்பரை தந்துட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் ஜாக்சனும் கவனிச்சிருப்பாரு. யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறாரு. அவ தான் என்னோட வருங்கால ஒய்ஃப்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாயாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட கம்பெனியை பத்தி நெட்ல நிறைய தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இவர் மாயாவை பார்க்க போகும்போது அமெண்டாவோட புக் ஒன்னு தந்திருப்பாங்க. அந்த புக்கை தான் இவர் படிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் எப்பத்துல இருந்து நீ ஆரம்பிச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சும்மா ட்ரை பண்ண, எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வேலையில நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும், லக்க வச்சுலாம் முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நம்ம அப்பாவுக்கும் இதுல நம்பிக்கை இருந்திருக்குன்னு சொல்றாரு. அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்தது உண்மைதான். நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பாரு. மத்தபடி முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் இன்னொருத்தரோட சப்போர்ட்டை கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சில சமயம் நீ தான் என்னை விட பெரியவளோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதையும் நீ கொஞ்சம் கேளு, ஃப்ரீயா இருக்கும் போது இந்த புக்கை படி அப்படின்ற மாதிரி அந்த அமெண்டாவோட புக்கை கையில தந்துடுறாரு. ஒலிவியா இங்க வேலை பார்க்குற ஒரு நபரை லவ் பண்றாங்க. அவர் பேரு டைலர் அப்படின்றது. அண்ணன் சொன்னதை பத்தி எல்லாம் இவங்க டைலர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு லேடி கிட்ட கேட்டெல்லாம் இவன் முடிவெடுக்கிறான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த லேடியை பத்தி நீ முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன திரும்பி இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. திரும்ப எனக்கு காடை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களும் கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இப்ப மேற்கொண்டு காடை பார்த்துலாம் இவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்க்க போறீங்க, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அந்த பொண்ணு உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறிடும். நீங்க தொட்ட எல்லாமே சக்சஸ் தான் ஆகும். நீங்க கூடிய சீக்கிரம் முடிசூடா மன்னனா மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன பொண்ணை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், நன்றின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போகும்போது இவங்களுக்கு காசெல்லாம் குத்துட்டு கிளம்புறாரு. இவர் கிளம்பி போறதெல்லாம் டைலர் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். டைலர் இந்த லேடி கிட்ட விசாரிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கான். என்ன பொருள் சார் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி மாயாவும் ஒவ்வொரு பொருளா காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க டேரட் கார்டெல்லாம் பாப்பீங்களா, எனக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ரூம்குள்ள வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்பதான் மாயாவும் அவரோட பேக்கை கவனிக்கிறாங்க. ஹீரோவோட கம்பெனில இருந்து தான் இவன் வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு ரூம்க்கு வந்துடுறாங்க. இவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. இவன் பேரு டைலர்னு இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப அவனுக்காக ஒரு காஃபி தான் ரெடி பண்றாங்க. அந்த காஃபில ஒரு பவுடரை கலக்குறாங்க. என்ன பவுடர்னு தெரியல. இப்ப இவர்கிட்ட வந்து காஃபியை தராங்க. அவரும் குடிச்சிடுறாரு. என் ஃபியூச்சரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார்டெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. ஒவ்வொரு கார்டா திருப்புறாங்க. அதுல வரதை வச்சு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி திருப்பிட்டு இருக்கும் போது டெத்ன்ற மாதிரி ஒரு கார்டு வருது. அதை பாக்குற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவருக்கு பெருசா நம்பிக்கை இல்லல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நாட்டலியா கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயின் பேர் தான் நாட்டலியா இருக்கும். டேட் பண்ணலான்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் டைலரும் வீடு வந்து சேர்றான். அவங்க கலக்கி தந்தது இப்பதான் வேலை செய்து போல. இவனுக்கு பயங்கரமா தலைலாம் சுத்திட்டு இருக்கு. உடனே ஒலிவியாக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்றான். ஆனா இவன் பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள போனு கீழே விழுந்துருது. இவனும் பொத்துன்னு கீழே விழுந்து நொர தள்ளின மாதிரி இறந்து போயிடுறான். இன்னைக்கு ஒரு மீட்டிங்கா இருக்கும். அதனால ஹீரோவும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் தங்கச்சி வராங்க. என்ன மீட்டிங்க்கு ரெடி ஆகலையான்னு கேக்குறாரு. இன்னைக்கு மீட்டிங் கேன்சல்னு, ஏன்னா டைலர் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. எது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாரு. ஆமா, போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வர போறாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு ரீட்டா அப்படின்றது. ரீட்டாவும் ஒலிவியாவை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒலிவியாவும் இவங்களும் காலேஜ் ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. இப்ப ஒலிவியா கிட்ட முதல்ல கொஞ்சம் நார்மலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போன டைலரை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. டைலர் ரொம்ப நல்ல பையன், எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோ கேக்குறாரு. இப்போதைக்கு பெருசா எங்களால சொல்ல முடியாது. அவன் ட்ரக்க ஓவரா எடுத்து இறந்து போன மாதிரி தான் தெரியுது. மேற்கொண்டு விசாரிச்சாதான் கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசி அவங்க கிட்ட எப்ப பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரீட்டா ரெண்டு பேர்கிட்டயும் விசாரணை பண்றாங்க. இப்ப விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒலிவியா தானே கடைசியா அவனை போக சொல்லி அனுப்புனாங்க. அதை பத்திலாம் ரீட்டா கிட்ட இவங்க வாயே திறந்திருக்க மாட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட பேரண்ட்ஸை பத்தி கேக்குறாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் தான் ஆறுதல் சொல்றாரு. உன் வலியை என்னால புரிஞ்சுக்க முடியும். நாங்க ரெண்டு பேர் சின்ன பசங்களா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்களும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. டைலர் நல்ல பையன்ற மாதிரி இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா. ஏற்கனவே ட்ரக் யூசேஜ் கேஸ் அவன் பேர்ல இருக்கு. அதே மாதிரி இப்பயும் ட்ரக் அதிகமா எடுத்து தான் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ரீட்டா சொல்றாங்க.
இது என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. நாட்டலி கிட்ட இருந்து தான் வருது. இவரை பேசிட்டு வரேன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப ரீட்டா இருக்காங்கல்ல, உனக்கும் டைலருக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒலிவியா சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாத, நீ அவனும் பல வாட்டி பேசி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. 2 பேருமே லவ் பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்னு கேக்குறாங்க. அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. இவங்க மாயாவை பாக்குறதுக்காக அனுப்பி வச்சாங்க பாத்தீங்களா, அத பத்தியும் சொல்றாங்க. அந்த லேடி சொல்றதை வச்சுலாம் என்னோட அண்ணன் முடிவு எடுக்கிறான், நீ அந்த லேடி மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. சரின்ற மாதிரி ரீட்டாவும் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிசினஸ் மீட்டிங்க நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே ஒரு பிளான சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல்ல, அந்த பிளான பண்ண போறது இல்ல, இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டாரு. ஒலிவியா இருக்காங்கல்ல, அவங்க சொல்ற பிளான் தான் எனக்கு கரெக்டா படுது. நீ சொல்ற பிளான பண்ணலான்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை சொல்லுன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஈரன் அப்படிதான் பண்ண சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது இந்த பிசினஸ் பத்தி தெரியாதவ சொல்ற முடிவை எடுப்பியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா எல்லா சமயமும் புத்திசாலித்தனம் கை கொடுக்காது. சில சமயம் லக்கு தான் கை கொடுக்கும். நான் அந்த முடிவை தான் எடுக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவரு நேரா மாயாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நியாயமே என்னோட அப்பா உயிரோட இருந்தா என்னோட தங்கச்சிக்கு தான் போஸ்டிங்க போட்டு தந்திருப்பாரு. அவர் இறந்ததுனால தான் எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. என் தங்கச்சி நான் பண்றதை புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உட்காருங்க, மேற்கொண்டு நடக்கிறத நம்ம பாப்போம்னு சொல்றாங்க. நான் சூஸ் பண்ணிருக்க பிளான சொதப்பாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, இவங்க விருப்பப்பட்ட சில கார்டை எடுத்து வச்சு அந்த கார்டை தான் இவர்கிட்ட காட்ட நினைக்கிறாங்க. சோ இவங்க ஏமாத்துக்காரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. அவங்க கூட இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிசினஸ்ல எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கும். நீங்க அவ கூட நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ கூட இன்னும் நெருங்குங்க, அதுவே உங்களுக்கு பலன் அளிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிளைட்டுக்கு அவங்கள வர வைக்கிறாரு. அவங்களும் எதுக்காக திடீர்னு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி போக போறோம்னு சொல்லிட்டாரு. எங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு எஸ்டேட்டுக்கு தான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஜாலியா இவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் தங்கச்சி கிட்ட சொல்லாம தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா 2-3 நாளா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இத பத்தி எல்லாம் ஜாக்சன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பழகிட்டு இருக்க பொண்ணை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சரியா படல, நீங்க தான் அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவரை காட்டுறாங்க. இவர் இவங்க கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டைமண்ட் ரிங்க தந்து இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க, ஏத்துக்கிறாங்க. அண்ணன் ரிங்கு போட்டு விட்டுருக்கிறது தங்கச்சிக்கு தெரிய வருது. உள்ளுக்குள்ள பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா வெளியில காட்ட முடியாதுல்ல, அதனால ஈரின் கிட்ட நார்மலா பேசுறாங்க. இப்ப ஈரினோ பேசிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் கிட்ட இவங்க கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. இவ்வளவு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறியோன்னு அடிக்கடி நீ தான் சொல்லிட்டு இருப்ப. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, நான் உனக்காக சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணனை கட்டி பிடிக்கிறாங்க. மேற்கொண்டு அண்ணன் கிட்ட பேசினா கோவப்படுவாருன்றதுக்காக அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஒலிவியாவும் ரீட்டாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. 2 பேருமே கொஞ்ச நாள் தான் பழகிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள கல்யாணமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல மாயா மேல டவுட் இருக்குன்னு சொன்னேன், இப்ப இந்த பொண்ணு மேல டவுட் இருக்குன்னு சொல்ற. உன் அண்ணன் பொண்ணுங்க கூடயே சுத்தக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அண்ணனோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணை பத்தி நீ கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரீட்டாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவர் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டார்ல, எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. நிறைய விஐபி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஈரினை பார்த்துட்டு இருக்காங்க. ஈரின் சரக்குலாம் அடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப பிளேட்லாம் அந்த கிளாஸை வச்சிடுறாங்க. இதெல்லாம் தள்ளி இருக்க ஒலிவியா கவனிக்கிறா. எப்படியாவது அந்த கிளாஸை எடுக்கணும்னு நினைக்கிறா. இப்போ ஒரு துணி மூலியமா அந்த கிளாஸை எடுத்துடுறா. வெளியே இருக்க ரீட்டாவை பாக்குறதுக்காக வந்துடுறா. ரீட்டா தான் கைரேகை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. விசாரிக்கிற ரீட்டாக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஈரினோட உண்மையான பேரு ஜேன் கூப்பரா தான் இருக்கும். இத பத்தி எல்லாம் தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்ல அவன் மேல ஏதோ சந்தேகமா இருக்குன்ட்டு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும், நிறைய பேர் நார்மலா பேரெல்லாம் மாத்துறாங்க, அந்த மாதிரி கூட இவன் மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு உன்னோட அண்ணன் கிட்ட சொல்லாத, தேவையில்லாம உங்களுக்குள்ளதான் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நான் சொன்னா என்னோட அண்ணன் கோவப்பட வாய்ப்பு இருக்கு, ஆனா வேற ஒருத்தங்க சொன்னா கோவப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப நேரா இவங்க இருக்காங்கல்ல, மாயாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க தான் மாயாவா, என் அண்ணனை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தெரியும்ன்ற மாதிரி மாயாவும் சொல்றாங்க. நீங்க சொன்னதை வச்சு ஒரு பொண்ணால அவனோட லைஃபே மாறும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு உண்மையான அடையாளத்தையும் யூஸ் பண்ணல, அவ வேற பேரை வச்சுதான் என்னோட அண்ணனை ஏமாத்திட்டு இருக்கா. அவளோட உண்மையான பேரு ஜேன் கூப்பர் அப்படின்றது. இந்த விஷயத்தெல்லாம் என்னோட அண்ணன் கிட்ட நீங்க தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன் நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. என் அண்ணன் இருக்க நிலைமையில நான் சொன்னா கூட கேட்க மாட்டான், அதனால தான் சொல்றேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல மாயாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினும் அவங்களோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மாயா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப மாயாவும் சகஜமா இவங்க கிட்ட பேசுறாங்க.
உன் உண்மையான பேரையே அவ கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கப்புறமா அவளை விட்டு வைக்க கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வயசான பெரியவரு, அதனால படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு சாவடிச்சிட்டோம், யாருக்கும் டவுட் வரல. அதே மாதிரி டைலர் ஏற்கனவே ட்ரக் கேஸ்ல எல்லாம் மாட்டிருக்கான், அவனுக்கு டோசேஜ் அதிக பத்தி சாவடிச்சோம், பிரச்சனை வரல. ஆனா இவள சாவடிச்சா பிரச்சனை வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒலிவியா உயிரோட இருந்தா நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது, கண்டிப்பா ஒலிவியாவோட கதையை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒலிவியா வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஜாக்சன் இன்னும் கிளம்பலையான்னு கேக்குறாரு. இல்ல அங்கிள், இன்னும் வேலை இருக்கு, நீங்க வேணா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஜாக்சன் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. யாரது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இவங்களும் பொறுமையா வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாதிரி தெரியல. இப்ப இவங்களும் டீ எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க, மேற்கொண்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வர மாதிரி லேப்டாப்ல இவங்களுக்கு தெரியுது. இவங்க லைட்டா ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி வந்த யாரோ இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரீட்டா இருக்காங்க பாத்தீங்களா, மாயாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா மாயா இல்ல, இந்த இடத்தோட ஓனரான அமாண்டா தான் இருக்காங்க. ஃபாரின் ட்ரிப் முடிச்சு இப்பதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க மாயான்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்கல்ல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆள் எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் அமாண்டா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டேரட் கார்டு பார்த்து ஒருத்தர் கிட்ட பேசியிருக்காங்க, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது அவ டேரட் கார்டு பார்த்தாளா? அவளுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, நான் சேல்ஸ் வேலைக்காக தான் அவளை அப்பாயிண்ட் பண்ணேன், ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரிட்டா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சிக்கு காயம் பட்டிருக்குன்னு தெரிஞ்சோன்னு அண்ணனும் வேகமா ஓடி வந்துடுறாரு. யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்களே, யாருன்றத பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. தங்கச்சி ஒரு லேடி தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க, அந்த லேடி யாருன்றது தங்கச்சிக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இதுக்கும் ஈரனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதை வச்சு ஈரனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா ஈரன் உங்ககிட்ட பேரெல்லாம் மாத்தி சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், நீ கிராஸ் செக் எல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி லைட்டா கோவப்படுறாரு. அப்படி பேசிக்கும் போது தான் இவங்களும் ஜேன் கூப்பர் அப்படின்ற அந்த பேரை சொல்றாங்க. அந்த பேரை கேட்டோன்னே இவரோட முகம்லாம் மாறிடுது. ஏதோ ஒன்று இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது போல. நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்புறாரு. தங்கச்சிக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைரஸ் பரவி இருக்கும், அதுக்கு இவங்க கம்பெனியை சேர்ந்தவங்க தான் மருந்தெல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த மருந்தை கொடுத்தோன்னா நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க, ஆனா அந்த மருந்துனால கொஞ்சம் பேருக்கு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கும். அந்த சைடு எஃபெக்ட் ஏற்பட்டதுனால சிலர் இறந்து போயிருப்பாங்க. அதுல ஒருத்தங்களா தான் கூப்பர்ன்றவங்க இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு லேடி இறந்தாங்கல்ல, அவங்க பேர் தான் கூப்பரா இருக்கும். அவங்களோட பொண்ணா தான் நம்ம ஈரன் இருப்பாங்க. அம்மா சின்ன வயசுலயே இறந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஜாக்சன் வராரு. இல்ல உன் அப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம மட்டும் சைடு எஃபெக்ட தடுக்கணுன்றதுக்காக இன்னும் ஒர்க் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள நிறைய பேர் அந்த வைரஸ்னால இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்பீடா இந்த வேலையை முடிச்சோம், நிறைய பேரை காப்பாத்திட்டோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் இவங்க சைடுல தப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோக்கு லைட்டா உறுத்தலா இருக்கு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுல உட்காந்து இருக்காரு. அப்பதான் ஹீரோனும் நார்மலா பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல ஜேன் கூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. உன் அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம் நீ நினைக்கலாம், ஆனா நிறைய பேரை நாங்க சேவ் பண்ணிருக்கோம், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அம்மாக்கு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டதுல இவங்க கிட்ட இருக்க மொத்த சேவிங்கை யூஸ் பண்ணி அம்மாவை காப்பாத்திரணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப கூட அம்மாவை காப்பாற்ற முடியாம இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல இவங்க கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னே வச்சுக்கோ. இப்போ உன்னோட பிளான் என்ன, எங்களை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணும், கடைசியில நான் எதுவுமே இல்லாம வீக்கா இருக்கும் போது சாவடிக்கணும், அதானே? சாவடிக்கிறது தான் உன் பிளான்னா என்னை இப்பயே சாவடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. இவங்க லைட்டா ஃபீல் பண்றாங்க, மேற்கொண்டு எதுவுமே பண்ணாம கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரீட்டாவும் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்பதான் மாயாவை பத்தி விசாரிச்சேன், மாயாக்கு டேரட் கார்டே பார்க்க தெரியாது, மாயாவோட உண்மையான பேர் என்ன தெரியுமா, ஜூலி கூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற தங்கச்சி ஷாக் ஆயிடுறா. அப்ப ஈரனோட அக்கா தான் இந்த மாயா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இவங்களை அட்டாக் பண்ணதும் மாயா மாதிரியே இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே பிளான் போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா என்னோட அண்ணனுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, என் அண்ணன் வீட்டுல தனியா இருக்கான், நம்ம ரெண்டு பேருமே உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது ரீட்டாவும் அண்ணனுக்கு கால் பண்றாங்க. வீட்டுல நீங்க தனியா இருக்கிறது சேஃப் கிடையாது, உடனே பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ முதுகுலயே வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சது யாருன்னு பார்த்தா மாயா தான் ஜூலி கூப்பரா இருப்பாங்க. இறந்து போன லேடிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்றது இவருக்கு தெரியும். அப்ப நீ தான் அந்த அக்காவான்ற மாதிரி கேட்கறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. என் தங்கச்சி வேணா பழகினால உன்னை விட்டு போலான்னு நினைக்கலாம், ஆனா என்னால அப்படி முடியாது, உன்னை சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பி அடிக்கிறதுக்காக வராங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பயந்து வேகமா வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. ஒலிவியாவும் ரீட்டாவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் மட்டும் போறேன்ற மாதிரி ரீட்டா சொல்றாங்க. ரீட்டாவும் சேஃப்டிக்காக கன் எடுத்துட்டு பொறுமையா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. காருக்குள்ள உட்காந்து இருக்கும் போதுதான் தங்கச்சி ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க.
அது என்னன்னா ஜேன் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கா. இப்ப ஜேன் இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. என் அண்ணனை கொல்றதுக்காக தானே இவ்வளவு பிளான போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது எல்லாமே என்னோட அக்காவோட பிளான் தான், நான் வேணா இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி காரை நோக்கி நடக்கிறாங்க. இவங்க கிளம்பதான் போறாங்கன்னு பார்த்தா காருக்குள்ள இருந்து ஒரு ராடு எடுக்கிறாங்க. தங்கச்சி அடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தங்கச்சியை காணோம். இவ இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தங்கச்சி ஒளிஞ்சிடுறாங்க. ஒழுங்கா வந்துரு ஒலிவியா அப்படின்ற மாதிரி இவ்வளவு தேடிட்டு இருக்கா. அப்ப ஒலிவியா இருக்காங்கல்ல, பின்னாடி வந்து சடனா இவளை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சி கையில ராடு மாட்டுது. அதை வச்சு ஈரின் மண்டையிலேயே ஒரு போடு போட்டுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப சவுண்டு கேட்கறதுனால ரொம்ப பயப்படுறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ரீட்டா தான் வந்திருக்காங்க. ரீட்டா இவரை கண்டுபிடிச்சு அவ எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரீட்டா பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து மாயா அட்டாக் பண்ணிடுறாங்க. மாயாவும் இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறா. மாயா மண்டையிலேயே அடிச்சிடுறா. அண்ணனுக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்குல்ல, அதனால உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணியாச்சுல்ல, அதே மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. அந்த காயெல்லாம் சரியாயி அண்ணனும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆபீஸ் மீட்டிங்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சிஇஓ பொறுப்பை நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் நீயே கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல, என்னை விட இந்த போஸ்டிங்க்கு நீ தான் சரியான ஆளுன்னு சொல்றாரு. தங்கச்சியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மீட்டிங்க்கு கிளம்புறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.